ஹலோ ஆல், வெல்கம் டு மஹிஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டு இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஏ என்பவர் ஒரு வேலையை 90 நாட்களிலும் பி என்பவர் ஒரு வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள் எனில் அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இந்த கொஸ்டின் இந்த சிம்பிளான ஒரு மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஏங்கிறவர் 90 டேஸ் எடுத்துக்கிறாரு, பிங்கிறவர் 30 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலான்னா ஏ அண்ட் பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி இந்த ஃபார்முலாவில் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாகவே ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 90 × 30 டிவைடட் பை 90 + 30 டிவைடட் பை 120. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்க 22.5 டேஸ் கிடைக்கும். ஓகே, அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 22.5 டேஸ் ஆகும். ஓகே, இதே மாதிரி இப்போ 3 பேர் சேர்ந்து அப்படிங்கிறப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதையும் நான் நோட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஏபிசி மேலே A × B × C, டினாமினேட்டரில் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களால் டெஃபினட்டாக சிம்பிளாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதாவது இப்போ ஏபிசி 3 பேரும் தனித்தனியாக ஒர்க் பண்ணுற டியூரேஷன் கொடுத்துட்டு 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எத்தனை டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்கும்போது இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.